விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பாடகி அறிமுகமான சிவாங்கி அப்புறம் குக்கு வித் கோமாளி மூலமா பிரபலமானாங்க. தன்னோட குறும்புத்தனம் மற்றும் ரைமிங் காமெடி மூலமா ரசிகர்களை கவர்ந்த இவங்க ஒரு கட்டத்துல பிரபலமான செலிபிரிட்டியாவும் மாறினாங்க. அப்புறம் படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களை தேடி வந்துச்சு. அந்த வரிசையில சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்ச டான், வடிவேலு நடிச்ச நாய் சேகர் ரிட்டன் சொல்லிட்ட படங்கள்லையும் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து தனக்கு ஏத்த மாதிரியான கேரக்டர்களையும் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, சோசியல் மீடியா பக்கம் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும் இவங்க அதுல தன்னோட போட்டோவையும் ஷேர் பண்ணுவாங்க. இன்ஸ்டால மட்டுமே சுமார் 6 லட்சத்துக்கும் அதிகமானோர் இவங்களை ஃபாலோ பண்றாங்க. ஆரம்பத்துல ஹோம்லி லுக்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்த இவங்க வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போனப்போ மாடர்ன் ட்ரெஸ் அணிஞ்சு போட்டோ எடுத்திருக்காங்க. அதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாள் ஹோம்லி லுக்ல வலம் வந்த சிவாங்கி ஃபாரின் போனதும் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு மாறினதை பார்த்த பலரும் பட வாய்ப்புக்காக தான் சிவாங்கி இப்படி குட்டையான ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. இதனால ரொம்பவே கடுப்பான சிவாங்கி ஒரு பேட்டியில தன்னை விமர்சனம் செஞ்சவங்களுக்கு பதிலடியும் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோசியல் மீடியாவில் நான் போடக்கூடிய போஸ்ட் சிலர் மோசமான கமெண்ட் செய்வாங்க. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். மாடர்ன் ட்ரெஸ் போட்டப்போ வாய்ப்புக்காக தான் ட்ரெஸ்ஸை நான் குறைச்சிக்கிட்டேனும், வாய்ப்புக்காக இப்படி அவுத்து போட்டு இருக்காங்கன்னு சிலர் என்ன திட்டி கமெண்ட் போட்டிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா பட வாய்ப்புக்காக நான் அப்படி செய்யல. முன்னாடி எல்லாம் நான் குண்டா இருந்தேன். அப்போ மாடர்ன் ட்ரெஸ் எனக்கு செட் ஆகாது, அதனால அதை போட மாட்டேன். இப்போ ஒல்லி ஆகிட்டேன், அதனால எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடணுங்கிற ஆசை இருந்ததால அதை போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும்னு சொன்ன சிவாங்கி, காலம் முழுக்க சுடிதார் போட முடியுமா? ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டினா மட்டும்தான் பட வாய்ப்பு கிடைச்சிடுமா? சிலர் என்ன இப்படி பேசும்போது எனக்கு ஆத்திரம் தான் வருது. திறமை இருந்தா மட்டும்தான் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இவங்கெல்லாம் அவுத்து போட்டா மட்டுமே வாய்ப்பு கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்கன்னு தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.